வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இது 2024 மார்ச் மாத ராசி பலன். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி புத பகவான். புதன் சூரியனுடையும் சனியோடையும் சேர்ந்து உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் வீட்டில் பயணிக்கிற காலம் இது. உங்களுடைய ராசியிலிருந்து 6வது வீடு பார்த்திங்கன்னா கும்பராசி. அந்த கும்பராசியில் சனி கிரகம் ஆட்சி பெற்றும், புதன் உங்களுடைய ராசி அதிபதி சமமான நிலை பெற்றும், சூரியன் பகை பெற்றும் இருக்குது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் பெருசாக அந்த கிரகத்தில் இருக்காது. அதனால் சனியோட அந்த 6ஆம் வீடுன்றது அவ்வளோ உகந்த இடம் இல்லை. குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக நீங்கள் செய்யணும். பழைய சொத்துக்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் விற்று ஒரு புதிய அசையா சொத்து வாங்கிறதுக்கான நேரம் இது வரும். சிலர் கோவில் கும்பாபிஷேகம், குடமுழக்கு போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிரிகளோட தொல்லை கண்டிப்பாக குறையும். தூர தேச பயணத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ஆன்சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கட்டாயமாக இதை தேர்ந்தெடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வரத்துக்கான பல ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 8ல் இருக்கிறது அஷ்டம குரு காலம். இந்த நேரத்தில் அதிகமான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கிற காரணம், அதாவது நட்பு கிரகமாக நீட்டிகிட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் பல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராகு 7ஆம் இடத்துலையும் கேது 1ஆம் இடத்துலையும் இருக்கிறது. ராகுவோட ஒரு பிளானட்டரி பொசிஷன் ஓகே ஃபைன். ஆனால் கேதுவோட அந்த 1ஆம் இடம்ன்றது அவ்வளோவா உகந்த இடம் இல்லை. நண்பர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்பவே விழிப்புடன் இருக்கணும். எந்த ஒரு பெரிய விஷயமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அனாவசியமான கடன், தேவையில்லாத செலவுகள் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டமானது உங்களுக்கு அதிகமாக கடனை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு நேரமாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் அகலகால் வைக்கிறதுக்கான ஒரு காலம் கண்டிப்பாக இது இருக்கும். ராகுவோட 7ஆம் இடம் நல்ல இடமாக இருந்தாலும் சொத்து விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அக்கம் பக்கத்தினருடைய சொத்து விஷயத்தில் சில சண்டைகள், தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னி ராசியினர் கட்டாயமாக செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு சென்று வழிபாடு, அர்ச்சனை மற்றும் எலுமிச்சம் பழங்களை தானமாகவோ அல்லது காணிக்கையாகவோ கொடுத்து வர பல நன்மைகள் பிறக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.